Hi everyone, welcome to Pariksha Academy. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போற ஜாப் அலர்ட் சேவை மையம் பத்தி தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. அதோட ஹெட் ஆபீஸ்ல 21 வேக்கன்ட் பொசிஷன் இருக்கு. அதுவும் 50,000 சம்பளத்தோட. அது என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. ஸோ இதுதான் அவங்க கொடுத்திருக்கிற வேகன்சி டீடைல்ஸ். ஸோ நம்ம சேவை மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி ஹெட் ஆஃபீஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 21 காலியிடங்கள் போட்டிருக்காங்க ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்காக. ஸோ இவங்களோட பே ஸ்கேல் வந்து பாத்தீங்கன்னா 50,000, அதாவது மினிமம் 50,000 இருந்து தான் ஸ்டார்டே ஆகுது. இதுக்கான அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் மோடு தான். ஸோ இதுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு போக வேண்டிய வெப்சைட் www.tnega.tn.gov.in அப்படின்ற வெப்சைட் குள்ள போனீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் வேக்கண்டா இருக்கு, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, இது எல்லாமே டீடைல்டா கொடுத்துருக்காங்க. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நான் சொன்னேன். ஐடி ப்ரொஃபஷனல் அப்படின்றதுனால சிஎஸ்சி அண்ட் ஐடி கம்ப்ளீட் பண்ணவங்க தான் கேட்டிருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அவங்களோட கிராஜுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா பிஇ பிடெக் இல்லைன்னா எம்சிஏ எம்எஸ்சி எம்இ எம்டெக் இல்லைன்னா பிஎஸ்சி கூட இருக்கலாம். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டா இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு பாக்குறப்போ 35 இயர்ஸ் தாண்டாத யார் வேணாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இன்னும் முக்கியமா சொல்ல போனா இதுக்கு வந்து அப்ளிகேஷன் சார்ஜே கிடையாது. நீங்க ஜஸ்ட் உள்ள போய் என்டர் பண்ணாலே போதும். நீங்க வந்து சிஎஸ்சி ஆர் ஐடில ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்க, அதாவது பேச்சுலர் லெவல்லையோ இல்லைன்னா மாஸ்டர் லெவல்லையோ கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா போய் அப்ளை பண்ணலாம். உங்களோட கிராஜுவேஷன் பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகேட் பெர்சன்டேஜ் 60க்கு கம்மியா இல்லாம மட்டும் பாத்துக்கோங்க. ஸோ அப்படிதான் நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு 3 இயர்ஸ்க்கு மேல அப்படின்னா டெஃபினட்டா அந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது அப்ளிகேஷன் சார்ஜ் இல்லைன்னு சொன்னேன். அதை விட இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா எக்ஸாம்ஸ் கிடையாது. முக்கியமா எக்ஸாம்ஸ் இல்லாம எப்படி ஒரு செலக்ஷன் ப்ராசஸ் எடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் இன்டர்வியூ தான். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு இன்டர்வியூ அவ்வளவா அவசியம் கிடையாது. அந்த பேசிஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நேர்காணல் மூலமாவே வந்து வேலைக்கு ஆள் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ 23rd நவம்பர்ல இருந்து போர்ட்டல் ஓப்பனா தான் இருக்கு. போர்ட்டல் க்ளோஸ் ஆக போற கடைசி நாள் வந்து பாத்தீங்கன்னா 7th டிசம்பர். ஸோ நான் சொன்ன எந்த வெப்சைட் குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட் குள்ள போனீங்கன்னா அப்ளிகேஷன் போர்ட்டலும் இருக்கும். பிளஸ் இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் இருக்கும். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ 7th டிசம்பரோட அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. யாரெல்லாம் வந்து இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்றாங்களோ அவங்க வந்து அந்த பர்டிகுலர் டேட்ல போய் அட்டன் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வேலை வாய்ப்பை பத்தி திரும்ப சொல்றேன். சேவை மையத்தோட ஹெட் ஆஃபீஸ் அதுதான் ஆளுமை நிறுவனம். இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில இருக்கு. சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு 21 காலியிடங்கள் போட்டிருக்காங்க. இந்த 21 காலியிடங்களையும் நிரப்புறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க நேர்காணல், அதாவது பர்சனல் இன்டர்வியூ மட்டும்தான் வைக்கிறாங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு விண்ணப்ப கட்டணமும் கிடையாது, எந்த ஒரு பரீட்சையும் கிடையாது. நீங்க வந்து சிஎஸ்சிஆர் ஐடில பிஇ பிடெக் எம்இ எம்டெக் பிஎஸ்சி எம்எஸ்சி இந்த மாதிரி எந்த இது முடிச்சிருந்தாலும் நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து 35 இயர்ஸ் வந்து தாண்டல அப்படின்னு சொன்னா யூ ஆர் பியூர்லி எலிஜிபிள் டு அப்ளை திஸ் ஜாப். ஸோ இதுக்கு அப்ளை பண்றதுக்கு கடைசி நாள் வந்து பாத்தீங்கன்னா 7th டிசம்பர். யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ மறக்காம அப்ளை பண்ணுங்க. இந்த ஜாப் அலர்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பார்த்த இந்த ஜாப் அலர்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching the video.